ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிக் ஐடி அகாடமி. இந்த செஷன்ல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கனெக்டட் லுக்கப் எப்படி வந்து நம்ம வந்து இது வந்து பார்ட் 2. பார்ட் 1 வந்து நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம். அது லுக்கப்ல வந்து ஒரு டேபிள வந்து லுக்கப் பண்ணோம். இந்த இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, எப்படி வந்து மோர் தென் ஒன் டேபிள வந்து லுக்கப் பண்றது, அது வந்து கனெக்டட் லுக்கப்ல எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கனெக்டட் லுக்கப்ல அப்படிங்கிறது வந்து பைப்லைன்ல இருக்கும், அன்கனெக்டட் அப்படிங்கிறது பைப்லைன்ல இருக்காது. அது அடுத்தடுத்த செஷன்ல பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து ப்ரீவியஸா பார்த்தோம். ஒரு டேபிள் எடுத்துக்கிட்டோம். நம்ம இந்த டேபிள்ல இருந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டார்கெட் டேபிள்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ஐடி வேணும். அதுக்காக நான் வந்து இந்த மாதிரி ஒரு டேபிள லுக்கப் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். இந்த டேபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். எனக்கு இங்க லொகேஷனோட இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எனக்கு லொகேஷன் ஐடி இருக்கு, லொகேஷனோட டேட்டாவும் இருக்கு எனக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள்ல இப்போ இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள்ல எனக்கு டிபார்ட்மெண்ட் ஐடி, லொகேஷன் ஐடி இருக்கும். இப்போ இது வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு, இந்த மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் வந்து எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்னு பார்க்கணும்னா, எனக்கு 1800 அப்படின்னு இருக்கு. இந்த 1800 அப்படிங்கிற டேட்டாவை நான் வந்து இன்னொரு தடவை லுக்கப் பண்ணி பார்க்குறேன். இன்னொரு டேபிள்ல லொகேஷன்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல லுக்கப் பண்ணி பார்க்குறேன். இது வந்து இந்த லொகேஷன்ல இருக்கு எனக்கு. கனடா அப்படிங்கிற கண்ட்ரியில, டொரண்டோ அப்படிங்கிற சிட்டியில இருக்கு அப்படிங்கிறத எனக்கு வந்து நான் வந்து லுக்கப் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறத நம்ம சோர்ஸ் டேபிளா வச்சு போறோம். டிபார்ட்மெண்ட்ஸையும் லொகேஷன்ஸையும் நம்ம லுக்கப் பண்ண போறோம். லுக்கப் பண்ணி நம்ம எடுத்து வர போறோம். இது எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம். டார்கெட்ல T_employees_department_location அப்படிங்கிற ஒரு டேபிள் வச்சிருக்கிறோம். இந்த டேபிள்ல நம்மளுக்கு என்ன இருக்குன்னா, எம்ப்ளாயிஸ் இன்ஃபர்மேஷன், டிபார்ட்மெண்ட் இன்ஃபர்மேஷன், லொகேஷன் இன்ஃபர்மேஷன். ஸோ 3 இன்ஃபர்மேஷன் இங்க இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இந்த காலம் வந்து டிபார்ட்மெண்ட் ஐடி, இது வந்து டிபார்ட்மெண்ட் நேம். இந்த டிபார்ட்மெண்ட் நேம் தான் வந்து நம்ம வந்து டிபார்ட்மெண்ட் டேபிள் லுக்கப் பண்ணி எடுத்து வர போறோம். அதுக்கப்புறம் லொகேஷன் ஐடி, அதுக்கப்புறம் போஸ்டல் கோடு, அதுக்கப்புறம் சிட்டி, அப்புறம் கண்ட்ரி, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கு. இதெல்லாம் நம்ம எப்படி வந்து லுக்கப் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். இது எப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்க, போஸ்டல் கோடு, சிட்டி, கண்ட்ரி, இந்த 3 காலமும் எனக்கு வந்து லொகேஷன் டேபிள் இருக்கும். இதுதான் நம்ம லுக்கப் பண்ண போறோம். இப்போ எப்படி வந்து எடுக்க போறோம்னு பார்க்கலாம். இப்போ நம்ம சோர்ஸ்ல எல்லா டேபிளும் வந்து லுக்கப்ல நம்ம சோர்ஸ் சைட்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. எம்ப்ளாயிஸ் இருக்கு, டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு, லொகேஷன்ஸ் டேபிள் வேணும். அதனால நான் சோர்ஸ்ல போயிட்டு லொகேஷனை புல் பண்ணிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரக்சர்லாம் இல்லாதவங்க, இந்த செட்டப் இல்லாதவங்க இதுக்கு முன்னாடி நம்மளோட செஷன் பாருங்க. இன்ஃபர்மேட்டிக்கா இன்ஸ்டாலேஷன் நான் போட்டிருக்கேன். அதை பார்த்து இந்த செட்டப் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிட்டு இந்த இதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. ஸோ டேபிள்ஸ்ல போயிட்டு லொகேஷன்ஸ் டேபிளை வந்து நான் புல் பண்ணிக்கிறேன். புல் பண்ணிக்கோங்க. இந்த எம்ப்ளாயிஸ், டிபார்ட்மெண்ட்ஸ், லொகேஷன், இது மூணுமே சோர்ஸ் சைட்ல இருக்கு. டார்கெட் டேபிள் வந்து எனக்கு வந்து T_employees_department_location அந்த டேபிள் எனக்கு வேணும். அதனால கோர்ல போயிட்டு இந்த டேபிளை நான் வந்து புல் பண்ணிக்கிறேன். இதுதான் அந்த டேபிள். இந்த டேபிள் நான் புல் பண்ணிக்கிறேன். இதுல வந்து மீதி காலம்லாம் இருக்கும். இப்போ டிபார்ட்மெண்ட் நேம், லொகேஷன் ஐடி, போஸ்டல் கோட், சிட்டி, இது மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். அதனால நான் லுக்கப் வந்து போடுறேன். இங்க வந்து M_connected lookup அப்படிங்கிறனால இது வந்து கனெக்டட் லுக்கப் அப்படின்னு போட்டுட்டு கனெக்டட் லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் 2 tables அப்படிங்கிறனால 2 tables அப்படின்னு போட்டுக்கிறோம். ஓகே, 2 டேபிள் நம்ம லுக்கப் பண்றதுனால கனெக்டட் லுக்கப் 2 tables போடுறேன். ஃபர்ஸ்ட் சோர்ஸ் டேபிள் வந்து எம்ப்ளாயிஸ், டார்கெட் டேபிள் வந்து T_employees_department_location இந்த டேபிள் எடுத்து வந்துடுறோம். சோர்ஸ்ல இருந்து எனக்கு இந்த எம்ப்ளாயி ஐடியில இருந்து இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் நான் வந்து மேட்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, டிபார்ட்மெண்ட் ஐடி வரைக்கும் மேட்ச் பண்ணிக்கிறேன். இது கொஞ்சம் பாருங்க, இது ரொம்ப ஈஸியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது தெரியல அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் சொல்றேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, ரொம்ப ஈஸி தான். இங்கிருந்து வர்ற டிபார்ட்மெண்ட் ஐடியை நான் ஃபர்ஸ்ட் லுக்கப் டேபிளுக்கு லுக்கப் பண்றேன். இதுதான் ஃபர்ஸ்ட் லுக்கப் டேபிள். ஃபர்ஸ்ட் எந்த டேபிள் லுக்கப் பண்ணோம்? டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளை லுக்கப் பண்ணோம். சோர்ஸ் சைடா டார்கெட் சைடான்னு கேட்கும். சோர்ஸ்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிளை லுக்கப் பண்றேன். இந்த செஷனுக்கு முன்னாடி கனெக்டட் லுக்கப் பார்ட் 1 ஒரு செஷன் இருக்கு, அது பார்த்துட்டு நீங்க இதை பாருங்க. ஸோ இங்க வர்ற டிபார்ட்மெண்ட் ஐடியும் இங்க வர டிபார்ட்மெண்ட் ஐடியும் மேட்ச் பண்றோம். மேட்ச் பண்ணிட்டு நம்ம டிபார்ட்மெண்ட் நேம் வந்து வெளியில எடுத்துறோம். டபுள் கிளிக் பண்ணுங்க, கண்டிஷன் போங்க, ஆட் கண்டிஷன்ல டிபார்ட்மெண்ட் ஐடி ஈக்குவல் டு டிபார்ட்மெண்ட் ஐடி போட்டுட்டு நம்ம வந்து அப்ளை. இங்க வந்துட்டு போர்ட்ல எனக்கு மேனேஜர் ஐடி தேவையில்லை, அதனால நான் அதை வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு அப்ளை. ஓகே. ஸோ ஓகே கொடுத்துட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ஐடியும் நம்ம இது கொடுத்துறோம். இது வந்து நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட செஷன் மாதிரியே தான், அப்படியே தான். ஆனால் எனக்கு என்ன வேணும்? போஸ்டல் கோடும், சிட்டியும், கண்ட்ரி ஐடியும் வேணும். நம்ம டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணிக்கிறோம். டிபார்ட்மெண்ட் டேபிள் இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி யூஸ் பண்ணி இந்த ஐடி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி மேட்ச் பண்ணி தான் இது எடுத்தோம்.
1500 அப்படின்னு லொகேஷன் ஐடி எடுத்துட்டு இந்த லொகேஷன் ஐடியா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டிபார்ட்மெண்ட் ஐடியில் இருக்கிற 1500க்கு என்ன லொகேஷன் அப்படின்னு பார்க்கணும். இந்த லொகேஷன் டேபிள்ல போய் லுக்அப் பண்றேன். 1500க்கு இதுதான் லொகேஷன், இந்த கலிபோர்னியா யூஎஸ் அப்படிங்கிற லொகேஷன். அப்ப டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் இருக்கிற லொகேஷன் ஐடியும் லொகேஷன்ஸ் டேபிள் இருக்கிற லொகேஷன் ஐடியும் மேட்ச் பண்ணணும். ஸோ அதுதான் மேட்சிங் காலம். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நான் இப்போ வந்து இப்போ எனக்கு டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள் எப்படி வந்து நான் மேட்ச் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லுக்அப் டேபிள் வந்து நம்மளுக்கு லொகேஷன். ஸோ லுக்அப் போங்க, இன்னொரு லுக்அப் எடுத்துட்டு வரணும். ஏன்னா இந்த டேபிள்ல கிடையாது, அதனால லுக்அப் பண்றோம். அதுவும் சோர்ஸ் சைடில் தான் இருக்கு. இங்க வந்து இந்த எல்கேபி டிரான்ஸ் 1ன்னு வரும். இப்போ 1ன்னு வரும். இந்த லுக்அப் டேபிள் எடுத்து வந்துட்டேன். இப்போ இதுல பாத்தீங்கன்னா எனக்கு வந்து லொகேஷன்ஸ்ல இருக்கிற எல்லா காலமும் வரும். இப்போ எனக்கு இந்த இதுக்கு வந்து என்ன காலம் மேட்ச் பண்ணணும், இங்கிருந்து வர்ற லொகேஷன் ஐடியை மேட்ச் பண்ணணும். இங்கிருந்து வர்ற லொகேஷன் ஐடியை பாஸ் பண்ணுங்க. இப்போ பாத்தீங்கன்னா லொகேஷன் ஐடி வந்து ரெண்டு இதுக்கும் போகும். இந்த டார்கெட்டுக்கும் போகும், அதே மாதிரி இந்த லுக்கப்புக்கும் எனக்கு வந்து வருது. ஸோ இதுதான் வந்து லொகேஷன் ஐடியை பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஓகே, இப்படி பாஸ் பண்ணலாமான்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். இந்த லொகேஷன் ஐடியும் இந்த லொகேஷன் ஐடியும் மேட்ச் பண்ணிட்டு நம்ம வந்து மற்ற காலம்லாம் வெளியில எடுக்க போறோம். அப்போ வந்து டபுள் கிளிக் பண்ணுங்க, கோ டு கண்டிஷன். இந்த கண்டிஷன்ல நம்ம வந்து இது ரெண்டையும் மேட்ச் பண்ணிட்டோம். மேட்ச் பண்ணிட்டு இந்த போர்ட்ல போயிட்டு தேவையில்லாத காலம்லாம் நம்ம ரிமூவ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்ட்ரீட் அட்ரஸ் வந்து இங்க தேவையில்லை, அதனால ரிமூவ் பண்ணிடுங்க. போஸ்டல் கோட் நம்மளுக்கு தேவை, சிட்டி நம்மளுக்கு தேவை, இந்த ஸ்டேட் தேவையில்லை, அதையும் ரிமூவ் பண்ணிடலாம். இந்த லொகேஷன் ஐடி மேட்ச் பண்ணிட்டோம், மற்ற காலமும் வெளியில எடுக்கிறோம். அவ்வளவுதான், ரொம்ப சிம்பிள். இந்த காலம்லாம் நம்ம வந்து அப்படியே வெளியில எடுத்து இங்க கொடுத்துடலாம். ஜாயினர் மாதிரியே தான், அதே கான்செப்ட் தான். என்னன்னா இங்க இருந்து வர்ற அந்த செகண்ட் ஜாயினர்ல இருந்து வர்ற காலம் எடுத்து தேர்ட் ஜாயினர் கொடுப்போம். அதே மாதிரிதான் இங்கேயும் ஃபர்ஸ்ட் லுக்கப்ல இருந்து வர்ற காலம் எடுத்து செகண்ட் லுக்கப் கொடுத்து அதுல இருந்து சில டீடைல்ஸ்ல எடுப்போம். இதுதான் மோர் தென் ஒன் டேபிள். கண்ட்ரோல் எஸ் பண்ணுங்க, இது வந்து வேலிட்னு வரணும். இன்கேஸ் இன்வேலிட்னு வந்ததுன்னா இந்த லாக் படிச்சு பாருங்க, என்ன இன்வேலிட்னு பார்த்து அதை கண்டுபிடிங்க. இப்போ செஷன் போட போறோம். ஸோ கிரியேட் ஒர்க் ஃப்ளோ. ஸோ WF_ கனெக்டட் லுக்கப் 2 tables அப்படின்னு போட்டு இதுக்கான செஷன் நான் போடுறேன். செஷன் வந்து இந்த செஷன், இந்த மேப்பிங் கரஸ்பாண்டிங் மேப்பிங் சூஸ் பண்ணிட்டு கனெக்ட் பண்ணுங்க. கனெக்ட் பண்ணிட்டு மேப்பிங் போங்க. சோர்ஸுக்கு சோர்ஸ் பாயிண்ட் பண்ணுதான்னு பாருங்க, கரெக்ட். டார்கெட்டுக்கு டார்கெட் பாயிண்ட் பண்ணுங்க. நான் வந்து ட்ரங்கேட் அண்ட் லோட் கொடுக்குறேன், ஏன்னா ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை ட்ரங்கேட் பண்ணிட்டு லோட் பண்ணுங்க. இப்போ இந்த லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து இதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இதுக்கும் கனெக்ஷன் கொடுக்கணும். இந்த டாலர் சோர்ஸ்க்கு பதிலாக யூஸ் ஆப்ஜெக்ட் போயிட்டு சோர்ஸை பாயிண்ட் பண்ணுங்க. இந்த டாலர் சோர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா பேராமீட்டரைஸ்டு. இது வந்து பேராமீட்டர் ஃபைலில் கொடுப்போம், அதை அடுத்து வர செஷனில் பார்க்கலாம். இங்கே வர்ற இதுவும் வந்து டாலர் சோர்ஸா, சோர்ஸ் சைடு தான் லுக்கப் பண்ணுறோம். ஸோ இந்த லுக்கப்பில் வந்து இது வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும், மறந்துடாதீங்க. இது மறந்துட்டீங்க அப்படின்னா ஃபெயில் ஆகிடும். பாருங்க, இங்கே வந்து லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து என்னங்கிறது காட்டிடும். இங்கே வந்து லொகேஷன் டேபிள், ஃபர்ஸ்ட் லுக்கப் வந்து டிபார்ட்மெண்ட்ஸ் டேபிள். ஓகே, சேவ் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இந்த டேபிளில் நம்மளுக்கு வந்து லோட் ஆகிடும். இப்போ வந்து இங்கே வந்து லோட் ஆகும் பாருங்க. இது கனெக்ஷன் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ லோட் ஆயிடுச்சு ரெக்கார்டு. இப்போ நான் வந்துட்டு இங்கே போய் செக் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து எனக்கு வந்து லோட் ஆயிரும். பார்த்தீங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட் நேம் என்ன, லொகேஷன் ஐடி என்ன, அதனோட போஸ்டல் கோடு என்ன, சிட்டி என்ன அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இங்கே வந்துருச்சு. இப்போ நீங்கள் இதை கொஞ்சம் அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன சிட்டி என்ன கண்ட்ரின்னு வரும். இப்போ எனக்கு வந்து இந்த பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும்தான் லோட் ஆகணும், இந்த பர்டிகுலர் கண்ட்ரி மட்டும்தான் லோட் ஆகணும், மற்ற டேட்டாலாம் எனக்கு வேண்டாம், எனக்கு யூகே மட்டும்தான் லோட் ஆகணும், இல்லை இந்த பர்டிகுலர் லொகேஷன் இந்த சிட்டி மட்டும்தான் எனக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இதுக்கு அடுத்தது ஒரு ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் போட்டு லோட் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். இப்போ சப்போஸ் இந்த இடத்துல எனக்கு இது மட்டும் லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபில்டர் போடுவோம். இப்போ பாருங்க, எனக்கு வந்து இந்த கண்ட்ரி மட்டும்தான் லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூகே மட்டும்தான் லோட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல ஃபில்டர் போடுங்க. ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ல நீங்க சோர்ஸ்ல இருந்து வர்ற எல்லா காலமும் நீங்க கொடுக்கணும். இப்போ இந்த காலம் எல்லாத்தையும் நம்ம வந்து கொடுத்துக்கிறேன். அப்படியே டிராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இந்த ஃபில்டருக்கு டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். அதே மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட் நேமும் லொகேஷன் ஐடியும் இங்கிருந்து டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். லொகேஷன் ஐடி வந்துருச்சு. போஸ்டல் கோடு, சிட்டி, கண்ட்ரி இந்த மூணையும் இங்கிருந்து நான் எடுத்துக்கிறேன். டார்கெட் கொடுத்த காலம் எல்லாமே இந்த இடத்துல ஃபில்டர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இப்போ இந்த ஃபில்டர்ல எனக்கு வந்து ஃபில்டர் கண்டிஷன் போட்டுக்கணும். என்ன கண்டிஷன் போடணும்? ட்ரூ அப்படின்றதுனா எல்லாத்தையுமே பாஸ் பண்ணோம். கண்ட்ரி ஐடி ஈக்குவல் டு யூகே அப்படிங்கிற அதை மட்டும் தான் நான் பாஸ் பண்றேன். கண்ட்ரி ஐடி ஈக்குவல் டு யூகே அப்படின்னு போட்டுட்டு ஓகே கொடுத்துருங்க. அப்ளை. ஓகே. இப்போ எனக்கு லுக்கப் பண்ணும்போதே இந்த மாதிரி நான் லுக்கப் பண்ணி லோட் பண்ணலாம். லுக்கப்
வந்து லெஃப்ட் அவுட்டர் ஜாயின் இருக்கிறனால அதனால தான் வந்து நம்ம வந்து ஃபில்டர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வச்சு ஃபில்டர் பண்ணுறோம். நம்ம இங்கேயே ஃபில்டர் பண்ணியிருந்தோம், இந்த லுக்கப்லேயே ஃபில்டர் பண்ணால் என்ன ஆகுனா இந்த பர்டிகுலர் டேட்டாவுக்கு மட்டும்தான், இந்த பர்டிகுலர் கண்ட்ரிக்கு மட்டும்தான் இந்த டீடைல்ஸ் எல்லாமே லோட் ஆகும். மற்ற இதுக்கெல்லாம் நல் வேல்யூ வரும். இது அடுத்த செஷனில் நம்ம எப்படி வந்து லுக்கப் வந்து எப்படி இன்னர் ஜாயினாக மாற்றுறது அப்படிங்கிற பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து பாருங்கள், இப்போ நான் வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறேன். சேஞ்சஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிவிடுங்க. சேவ், இட் ஷுட் பி வேலிட். இப்போ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ஒர்க் ஃப்ளோ. இப்போ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சோர்ஸ்லேருந்து 107 ரெக்கார்ட் ரீட் பண்ணியிருக்கு. ஆனால் 35 ரெக்கார்ட் தான் லோட் பண்ணியிருக்கு டார்கெட்டில். ஏன்னா ஃபில்டர் பண்ணிடுச்சு. யூகே அப்படிங்கிற அந்த கண்ட்ரி மட்டும்தான் லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து லுக்கப் வந்து நீங்கள் பண்ணும்போது சம் ஃபில்டர்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இது மாதிரி சினாரியோவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து என்னென்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து யூஸ் பண்ணணுமோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் இதுதான் லுக்கப் டிரான்ஸ்ஃபர்மேஷன். இதுக்கு அடுத்த செஷன்ல எப்படி வந்து நம்ம அன்கனெக்டட் லுக்கப் அப்படிங்கிறத பார்க்கலாம். அன்கனெக்டட்ல எப்படி 1 டேபிள் 2 டேபிள் எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரி எப்படி லுக்கப்பை வந்து இன்னர் ஜாயினா மாத்துறது அப்படிங்கிறதும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் செஷன்ல மீட் பண்ணுவோம்.